இல்லை நான் பிடிச்சி தேவையா புடுறா 3 பேர் அறுறா அப்போ தானே தெரியும் அதுவே நல்லா தான் இருக்குது வீடியோ அது கவரேஜ் தெரியும் நான் 5 நிமிஷம் இருக்க போகிறா. வணக்கம், என்னோடய பேர் சுரேஷ் தேவராஜ். பெரம்பூர் மாவட்டம் கிழக்கணாய் கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, மயில் பண்ணை எல்லாமே வச்சுட்ருக்கோம். நீங்கள் இதை பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டரியா புல். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜிஞ்சா புல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஜிஞ்சா புல் மாதிரியே தான் இது வரும் உங்களுக்கு. ஆனால் ஜிஞ்சா புல் வந்து சீக்கிரம் சாஞ்சிடும், இது சீக்கிரம் சாயாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இது வந்து ஒரு 3 மாதம் ஆகும். இந்த பில்லு செட்டரியா ஃபஸ்ட்டு கட்டிங் 3 மாதம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதம் நீங்கள் அறுத்து நீங்கள் ஆட்டு மாட்டுக்கு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னும் வாழையில் பார்த்துருக்கீங்களா? வாழையில் வந்து பில்லு மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு. இதில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வளன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் மற்றபடி நீங்கள் இந்த சூப்பர் நெப்பீரோ மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். இது இலை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தொடரம் பார்த்தீங்களா? நீங்கள் தொடரும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வாழையில் தொட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வளன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த செட்டரியா புல்லுங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து 3 மாதம், அதுக்கப்புறம் 25 நாளுக்கு அது வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டூர் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே 10 டூருக்கு மேலே வரும் பாருங்க. இது டூர், இது 10 டூருக்கு மேலே. இது வந்து ஒரு டூர், இந்த டூரு இந்த 10 டூர் வரும். போக போக வந்து 20 டூருக்கு மேலே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து மாடு வந்து கழிக்காமல் சாப்பிடுது. இது பாருங்கள், இது அறுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெறும் சாஃப்டாக இருக்குது. நெல் பயிர் எப்படி பார்த்துருக்கீங்களா? நெல் தூர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக சில பேர் என்ன பண்ணாங்க, மாடு வந்து மற்ற புல்லாம் போட்டால் மாடெல்லாம் கழிக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்து கழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்றதுன்னு தேவையே கிடையாது உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், அடியில் வந்து பட்டையாக இருக்கும். பார்க்க தான் இப்படி பட்டையாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா ஆடு முடி விரும்பி சாப்பிடு. வந்து 30% போட்டுக்கணும் இருக்குது. மாடு நல்லா பாலும் கொடுக்கும். அதுமாதிரி முக்கியமாக இது வந்து இந்தமாதிரி நீங்கள் பச்சையாகவும் போட்டுக்கலாம், காய வச்சும் போட்டுக்கலாம். காய வச்சு போடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து 4 நாளே காஞ்சிரும். இப்போ நாங்கள் இது இப்போ நாங்கள் வெயில் காலத்தில் போட்டோம். வெயில் காலத்தில் 4 நாளாக காஞ்சிருது உங்களுக்கு. நல்லா காஞ்சிடும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு வயல் ஃபுல்லாக நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ எல்லா விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஞ்ச தீவனம் தான் முக்கிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஏன்னா வந்து இப்போ ஆடு வச்சிருக்கவங்களுக்கு கடலைக்குடி வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதேமாதிரி வைக்கோல் வந்து சீசன் டைமில் தான் கிடைக்கிது. சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 300 350 ரூபா கட்ட சொல்கிறாங்க. அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். சீசன் டைம்லேயும் ஒரு 150 ரூபாய்க்கு 200 கம்மி இல்லாமல் வருது. ஸோ அதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இட வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்தமாதிரி செட்டரியா ஃபுல் ஒரு வயல் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் ஒரே டைமில் அறுத்து நீங்கள் காய் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் வந்து மிஷின்லேயும் இருக்கலாம். அது நம்ம டிராக்டருக்கு பதிலாக சோலார் பேர்லாம் போட்டுருங்க இல்லையா? சோலார் பேர் வந்து டிராக்டரில் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிராக்டர்லேயே நீங்கள் வந்து அறுத்து நீங்கள் காய போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் வைக்கோல் சுற்றுறாங்க இல்லையா? வைக்கோல் சுற்றுற மிஷின்லேயே நீங்கள் இப்போ நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வைக்கோல் சுற்றுற மிஷின் நீங்கள் சுற்றி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஓகே ஒரு 4-5 நாள் நீங்கள் வெயிலில் காய போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் நெல்லை தூக்கி போட்டு நெல்லை கூட நீங்கள் ஒரு வாரம் காய போட்டுக்கலாம். இது நடைமுறை பற்றி சொல்லுங்கள் சார். நடைமுறை பார்த்தீங்கன்னா இது வந்து வேரை தான் வைக்கணும். பாருங்கள், இதுதான் வேர். இல்லைங்களா? இதுதான் வேர். இந்த வேர் அருமை தான். இது மாதிரி தான் பிடிங்கி நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வேரை. ஓகேங்களா? வேர் வந்து நேராக அப்படி நட்டு வச்சா போதும். ஸோ நேர் வந்து நடைமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு ஓட்டிட்டு புழுதி ஓட்டிட்டு நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கேப்லேயும் நடலாம். ஒன்றுக்கு ஒன்று நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லு வந்து உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பில்லு அதிகமாக வராது. 2க்கு 1 கேப்பில் சப்போஸ் நான் உழவு ஓட்டணும், நான் வந்து அப்படிக்கப்போ வீட்டில் வச்சு உழவுட்டியும் களை எடுத்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2க்கு 1 கேப்பிலோட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 1க்கு 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா. இப்போ நான் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ 1க்கு 1 வச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் 3 மாதம், அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் நீங்கள் அறுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் இந்த கரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்க்கரணை வந்து நாங்கள் 3 ரூபா தரோம். 500 கரணைக்கு மேலே வேணால் 2 ரூபா அந்த மாதிரி தரோம் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த வேர் வாங்குறீங்க, உங்களுக்கு முளைக்கல அப்படின்னா கூட நான் முளைக்காத நாற்றுக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் அனுப்பிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இதை வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு எப்போ எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லாட்டினா கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து 9600026269. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். எப்போவுமே நீங்கள் கால் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பில்லை வந்து நீங்கள் மேய்ச்சல் முறைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆடு வந்து இப்போ நான் என்னால் அறுத்து போட முடியாது, நான் மேய்ச்சல் முறைக்கு சில நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆடு மாடு வந்து நாங்கள் மேய்ச்சல் தான் கொடுறோம், அதுக்கு சிறந்த புல் எதாவது சொல்லுங்கன்னா நீங்கள் இந்த புல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேய்ச்சலுக்கு ரொம்ப சிறந்தது. மேய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கும்போது இந்த சில பேர் இந்த ஆடு மாடெலாம் மேயும் போது மிதித்து அடிக்கட்டா வீணாக போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. ஆடு மாடு எவ்வளோ தான் வயலில் நடந்து மிதித்து
சாப்பிட்டாலும் வந்து இந்த அடிக்கட்டை ஒன்றாகாது உங்களுக்கு. நல்ல கட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது அறுத்தது இல்லைங்களா, நல்ல அடிக்கட்டை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்க பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடுங்க கூட முடியாது. சப்போஸ் மாடு தின்னா பிடிங்கிருங்க, சாப்பிடும்போது பிடிங்க அப்படிலாம் கிடையாது, நல்லா இழுத்து கூட முடியாது பாருங்கள், பிடுங்க கூட முடியாது. நல்லா ஆடு மாடு நல்லா ஒட்டை கடிச்சிடும். எப்படி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே 10 தூர், அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா நல்லா 20 தூர் மேலே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. இதுமாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 அடி வரைக்கும் விடலாம். பாருங்கள் உள்ளுக்கு போகிறேன் பாருங்கள், ஒரு ஹைட் இருக்குன்ட்டு இல்லை. இந்த மாதிரி நல்லா 4 அடி ஹைட் வரும். எவ்வளோ ஹைட்டு போனாலும் இது சாயாது உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ நாங்கள் வந்து ஜிஞ்சாப்புல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வரும் ஜிஞ்சாப்புல் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு 3 அடியில் சாஞ்சிருது உங்களுக்கு. ஜிஞ்சாப்புல் ஏன் ஜிஞ்சாப்புல் சொல்கிறேன்னா, எல்லாருமே எல்லா விவசாயிகளும் வந்து மாடு முடிச்சுனா ஜிஞ்சாப்புல் வளர்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஜிஞ்சாப்புல் என்ன பிரச்சனைனா, சீக்கிரம் சாஞ்சிருது, சாஞ்சி பார்த்தீங்கன்னா அறுக்கிறது ரொம்ப பிரச்சனை வருது. இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சாயாது, அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இதுமாதிரி லேடிஸ் அறுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். லேடிஸும் ஈஸியாக அறுத்துக்கலாம். இப்போ சூப்பர் நெய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரொம்ப அறுக்க முடியாது, அவங்களால ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் லேடிஸ் அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. வயசானவங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் அறுக்கலாம். நீங்கள் ஒரு தூர்லேயே ஒரு இதுமாதிரி ஒரு 2-3 தூர் அத்தினாவே 2 கிலோ வெயிட் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. எவ்வளோ டன்னேஜ்னு கேட்குறாங்க. ஒரு 3 தூர் அத்தாவே ஒரு 3 தூர் 4 தூர்லேயே 2 கிலோ வெயிட் வரும் உங்களுக்கு. நல்லா டன்னேஜ் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சூப்பர் நெய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுக்காமல் ஓட்டிங்கன்னா முத்தி போயிருதுங்க, தண்டு முத்தி போயிடும். அறுக்காமல் சப்போஸ் விட்ருவாங்க, அறுக்காமல் விட்ருவாங்க, முத்தி போயிடும். அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி முத்துற பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அறுக்காமல் ஓட்ட கூட அப்படியே தான் நிற்கும் உங்களுக்கு. மாட்டுக்கு சண்டை பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி கட்டுங்க தான். மாட்டுக்கு சண்டை பிடிக்கிற பிரச்சனை, மாடு வந்து கழிகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதுமாதிரி கிடையாது உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆடு வளர்க்குறவங்க ஹாபியாக வளர்க்குறாங்க. எனக்கு வந்து புல்லு வேணுங்க, சாஃப்டாக இருக்கணுங்க, சொனையாக இருக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ சூப்பர் நெய்ப்பரும் பெஸ்ட்டு தான். சூப்பர் நெய்ப்பரில் வந்து என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து மாடில் சண்டை பிடிக்கிற பிரச்சனை வரும், கழிச்சல் வரும், அறுக்க பிடிக்கிற ஒத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், வயசானவங்க பண்ண முடியாது. சில பேர் வந்து ஹாபியாக பண்ணுறாங்க. எனக்கு வந்து சும்மா வீட்டில் தோட்டம் இருக்குங்க, 4 ஆடு 5 ஆடு வச்சுருக்கேன், 1 மாடு வச்சுருக்கேன், இந்தமாதிரி சொனையே இல்லாமல் நல்ல புல்லாக சொல்லுங்கள் அப்படின்னா இந்த புல் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அதுமாதிரி காய வச்சு போது முக்கியமாக எனக்கு ரொம்ப காஞ்ச தீவனம் தட்டுப்பாடு இருக்குங்க அப்படிங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது. இதை வச்சு காய வச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கட்டியாச்சு. சூப்பராக அருமையாக இருக்கும். இது இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ எத்தனை மாட்டுக்கு போடுங்க? இது 2 வேலைக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு நாளைக்கு தீவனம் ரெடி ஆச்சு ஒரு மாட்டுக்கு. இது அப்படியே மாட்டை போடணும், அப்படியே அந்த மாட்டை போடும். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ காஞ்ச தீவனம் அந்த மாட்டுக்கு போடுறோம். இப்போ எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். கொடுப்போம், போடு இப்படி சாப்பிட போகிறீங்களா? சரி, நீங்கள் வந்து வைக்கோலுக்காக நீங்கள் கஷ்டப்படுத்தல. வைக்கோல் மாடு வச்சுருக்காங்க, வைக்கோலுக்காக கஷ்டப்பட தேவையில்ல. இதே நீங்கள் காய்ச்சி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் போடலாம். அருமையாக பாருங்கள், மாடு எப்படி சாப்பிட பாருங்கள். அப்போ கத்தியாக சாப்பிடுது பாருங்கள். அந்த காஞ்ச தீவனத்தை நிறையாவும் சாப்பிடும் உங்களுக்கு. ஆடு வச்சுருக்கவங்களுக்கு அந்த கடலைக்குடி வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடலைக்குடி வாங்குறது ஒரு ரேட்டாக இருக்கும், அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் டபுள் மடங்காக இருக்கும். நீங்களே உங்கள் விவசாய நிலத்தில் ஒரு 2 பாத்தி 3 பாத்தி நீங்கள் போட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் காய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாட்டுக்கு நம்ம வந்து செட்டரியா புல்ல மாட்டுக்கு நம்ம பசுந்தீவனமும் கொடுக்குறோம். அப்படியே அறுக்கிறோம், அப்படியே போகிறோம் பாருங்கள். எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். நல்லா சாப்பிடும் உங்களுக்கு, நல்லா சாப்பிடும். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து 30% இருக்குது ப்ரோட்டீன் கண்டென்ட் இந்த செட்டரியா புல்ல. மற்றபடி சூப்பர் நெய்ப்பரில் மற்ற புல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18%, 13%, 8% தான் இருக்கும். ஆனால் இந்த புல்ல வந்து 18% ப்ரோட்டீன் கண்டென்ட், 30% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. பால் நல்லா கொடுக்கும், ஃபேட்டு நல்லா வரும். மாடு வந்து கழிக்காமல் சாப்பிடும். முக்கியமாக கழிக்காமல் சாப்பிடும், ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ரும் உங்களுக்கு. அதான் ஃபஸ்ட்டு கட்டிங் 3 மாதம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் நீங்கள் அடுத்தது நீங்கள் காயப்பட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச தீவனம் ரெடி. இப்போ அந்த பச்சையை போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டு அப்படி கட்டத்துக்கு பச்சையும் போட்டு இப்போ பச்சை போடுறேன் பாருங்கள். பச்சையும் அருமையாக சாப்பிடுவாங்க. சின்ன
இதுமாதிரி நீங்கள் காஞ்சது நல்லா ஆடு நல்லா சாப்பிடும் நீங்கள். இப்போ எல்லாமே நிற்கனால பயத்தில் இருக்க மாட்டேங்குது. காஞ்சது நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சப்போஸ் சாப்பிட இது வந்து சாப் கட்டர் இந்த காஞ்ச இந்த கத்தை இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப் கட்டரில் விட்டு கூட தூள் தான் நறுக்கி நீங்கள் ஆட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு வயல் ஃபுல்லாக போட்டு காய வச்சு காஞ்ச தீவனத்தை பார்த்தீங்களா, பசு தீவனத்தை எப்படி சாப் கட்டரில் போகிறாங்களோ அதேமாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, காஞ்ச தீவனத்தை இதேமாரி அறுத்து கத்தை கட்டி சாப் கட்டரில் போட்டு தூளாக நறுக்கி சாக்கில் கட்டி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு தினமும் அங்கே வந்து அள்ளி கூட போட்டுக்கிறாங்க. அதுவும் பெஸ்ட்டு மெத்தடு. இந்த செட்டேரியா புல் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இதோட நாற்று வந்து நாங்கள் 3 ரூபா தரோம். அதிகமாக வாங்கினா 2 ரூபா ஒரு நாற்று தரோம். இந்த நாற்று தேவைப்படுறவங்க என்ன பண்ணுறீங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9600026269. பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கநாய கிராமம். என்னோடய பேர் வந்து சுரேஷ் தேவராஜ். இந்த செட்டேரியா புல் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணாவே போதும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிவிடும். இதே மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வீடியோஸு தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.